குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் நார்மல் டெலிவரி பற்றி 10 வீடியோஸ் கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க. இப்போ சிசேரியன் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா மேம்? ஓகேம்மா. நார்மல் டெலிவரி ஆகணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பிகாஸ் நார்மல் டெலிவரி ஆனால் அடுத்த நாளே வீட்டுக்கு போயிடலாம். பெயின் எல்லாம் சிசேரியன் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. வேறு சிசேரியன் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்ல பெயின் இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வீட்டுக்கு போகிறதுக்கும் நாள் ஆகும். ஃபீடிங் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சிசேரியன் யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் உண்மையாக சொல்லப்போனால் சிசேரியன் இன்சிடென்ஸ் தமிழ்நாட்டில் வந்து 40%. த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா 40 to 45%. அதாவது ஒரு 100 பெண்மணிகள் முதல் குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னா அதில் 40 பேருக்கு சிசேரியன் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டும் சரி, என்டையர் ஸ்டேட்டும் சரி, இதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷனில் வந்து 10லேருந்து 15 குழந்தைங்க பெற்றாங்க. அடுத்த ஜென்ரேஷன் 7லேருந்து 8 குழந்தைங்க பெற்றாங்க. இப்போ இருக்கிறவங்க 1ஓ 2ஓ தான் பெற்றுக்கிறாங்க. அப்போ அந்த 10, 14 பெற்றுக்கும் போது ஏதாவது ஒரு கோளாறு உள்ள குழந்தை இருந்ததுன்னா, இல்லை ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா, பேய் அடிச்சிருச்சு, குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, யாரோ வந்து சூனியம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி எதையாவது சொல்லி ஒரு சாக்கு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 1ஓ 2ஓ பெற்றுக்கும் போது கூட தே ஆர் ஆல் ப்ரெஷியஸ் சில்ட்ரன் டு த சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு அவங்க ஒரு அசெட், ஒரு சொத்து மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுக்கணுன்னு தான் தாய்மாரும் விரும்புவாங்க, டாக்டரும் விரும்புவாங்க. இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அது அழலைன்னா, அதாவது ஒரு 5 நிமிஷம் அழாமல் விட்டுடுச்சுன்னா பிறந்த உடனே அது மூளை பாதிச்சிடும். இதனால் பின்னாடி மென்டல் ரிட்டார்டேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நார்மல் டெலிவரி ஏற்பட போகுதுன்னு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பின்விளைவுகள் என்ன வரும்ன்றதை அவங்க முன்னாடியே கணிச்சிடுறாங்க. அப்போ பெட்டர் சிசேரியன் பண்ணிடலாம், டைம்லியாக இன்டர்வீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டைம்லியாக இன்டர்வீன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்து கொடுத்துட்றாங்க. சம்டைம்ஸ் மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், ஃபிட்ஸ் வரலாம், ஹை பிபி இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதனாலேயும் சிசேரியன் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பணத்துக்காக தான் ஒரு டாக்டர் சிசேரியன் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான ஒரு பேச்சு அடிப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச கொலீக்ஸும் சரி, என் கூட ஒர்க் பண்ணவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நாங்களும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தோடையும் பண்ணதில்லை. பட் இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கு. நல்ல குழந்தைய இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும், டைம்லியாக கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் சிசேரியன் வந்து நிறைய இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிசேரியனை எப்படி குறைக்கணுன்றதை கூட நம்ம பார்க்கலாமா நம்ம. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.